தக்காளி, நாரங்காய் நீர், கொஞ்சம் முட்டையோட வெள்ளை, கொஞ்சம் மஞ்சள், இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி உட்காண்டா. அதுக்கப்புறம் 1/2 hour கழிச்சு வாஷ் பண்ணேன். நைட்டு ஆன போதும் சூப்பராக இருந்துச்சு. ஃபேஸ் அப்படி பளபளான்னு, ஃபேஸோட ஒரு ஸ்கின் கூட பார்க்க முடியல, அவ்வளோ பிம்பிள்ஸ். சரி, ஃபேஸ் ஃபுல்லா போச்சப்பா. ஐயோ, அப்படியே டாக்டர் கிட்ட ஓடி, ஐயோ டாக்டர் என்ன என் ஃபேஸில் ஒன்றுமே சாதாரணமாக இருக்காது, ஃபுல்லாக வந்து இது பண்ணி அவங்க சொன்னா, நீங்கள் அது எல்லாருக்கும் ஒத்துக்காது. நாரங்காய் சிட்ரஸ், தயிர் சிட்ரஸ், முட்டையோட வெள்ளை சூடு, தக்காளி நீர் அது சிட்ரஸ், இது எல்லாமே ஒரே கேரக்டர் உள்ளவா, ஒரே கேரக்டர் உள்ள 2-3 பேரை பிடிச்சு சேர்த்து இது பண்ணி அது எல்லாருக்கும் பண்ணும். அப்படி ஸ்கின் உடைஞ்சு 1.5 மாசம் கொஞ்சம் அந்த இது பாடாகும் அப்படியே இருந்தது. என்ன அது போகிறதுக்கு என்ன மேம் பண்ணீங்க? ஒன்றும் பண்ணல, தானா போச்சு. ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொன்னேன். நோ மெடிசின், நத்திங். அப்படியே விட்டுடும், ஃப்ரீயா ஸ்கின்னே ஃப்ரீயாக விட்டுடும். 1 மாதம் அப்படி ஒரு மோசமாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒன்றுமே, முதல்லாம் பார்த்தா மொட்டை வெள்ளம் நாரங்க எல்லாம் சேர்ந்துருக்கிற பார்த்தாலே நான் ஓடும். இப்போ கூட நான் ஏதோ ஒன்று பார்த்தேன், யாரோ ஒரு பியூட்டிஷியன் இப்படி சொல்கிறது, காஃபி பவுடர், தயிர், நாரங்காய் நீர், தக்காளி டேன் போகிறதுக்கு அதெல்லாம் ஹெல்ப் ஆகும்னு சொல்லுவாங்க மேம். ஏன்னா எல்லாரோட ஸ்கின் ஒத்துக்காதுல்ல.